ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ஜென்ரலாக நம்ம நிறைய க்ரைம் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய வியூவர்ஸ் சில பேர் கமெண்ட் போடுவாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிற க்ரைம் வந்து நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் நடக்குது, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு நெருக்கமாக இருக்கிற ஊர்லேயோ இல்லை நம்ம பக்கத்து ஊர்லேயோ ஒரு க்ரைம் நடக்கும்போது அந்த க்ரைம் மேலே நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி தான் நம்ம எங்கெங்கேயோ நடக்கிற க்ரைமை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு 2012ஆம் வருஷம் நம்ம சென்னையில் நடந்த வித்தியாசமான ஒரு பேங்க் ராபரி கேஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேங்க் ராபரினா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு பேங்கை கொள்ளையடிப்பாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க, அந்த பணத்தெல்லாம் மீட்டெடுப்பாங்க. இதோட மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ராபரி கேசஸ்லாம் முடிஞ்சிடும். பட் நம்ம சென்னையில் நடந்த இந்த ராபரி கேஸ் முற்றிலும் வித்தியாசமானது. இது என்னதான் பேங்க் ராபரியில் ஆரம்பிச்சா கூட ஃபைனலாக இந்த வழக்கோட திசையை வேற மாதிரி பயணம் செஞ்சு ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய கிரைம் மாதிரி இந்த கேஸ் முடிவுக்கு வருது. அதுவும் நான் இருந்த ஏரியாவில் இந்த கிரைம் நடந்ததுனால இந்த கிரைம் மேலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கூட வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2012ஆம் வருஷம் நம்ம சென்னையில் இருக்கிற பெருங்குடியில் பேங்க் ஆஃப் பரோடாங்கிற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் காலையிலேருந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ மதியம் கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். ஜெனரல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த லஞ்ச் டயத்தில் பார்த்தீங்கன்னா 1 or 2 பேங்க் அஃபிஷியல்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ வர்ற கஸ்டமரோட எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ 1:30 மணிக்கு இந்த பேங்க்ல வேலை பார்க்குற சில பேர் வெளியில் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. ஈவன் அந்த பேங்க்குக்கு உள்ள இருக்கிற கஸ்டமரோட கவுண்ட்டும் ரொம்பவே குறைவாக இருக்கு. சரியா 1:30 மணிக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்குள்ள முகமூடி அணிஞ்ச மொத்தம் 5 நபர்கள் உள்ள வர்றாங்க. அதுல கையில 2 பேரு துப்பாக்கிகள் வச்சிருக்காங்க. அப்படி துப்பாக்கி எடுத்து உள்ள வந்தவன அங்க இருக்கிற லிமிடெட் கஸ்டமர்ஸையும் அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸையும் ஒன்னா துப்பாக்கி முனையில அசம்பிள் பண்றாங்க. அப்ப அந்த பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு, அவரை துப்பாக்கி முனையில மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு தேவை பணம் தான், அதை எடுத்துட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இடையூறா வந்து நின்னீங்கன்னா நான் யாரா இருந்தாலும் சுட்டு தள்ளுறதுக்கு தயங்க மாட்டேன். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்றதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கேஷியர் இருக்கார், அவர் பேங்க் மேனேஜர் 2 பேரையும் மட்டும் இப்படி தனியாக வச்சு மிச்சம் அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், உள்ளே இருக்கிற லிமிடெட் கஸ்டமர் எல்லாரோட செல்ஃபோனையும் ஃபஸ்ட்டு பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுறாங்க. எல்லாரோட செல்ஃபோனையும் ஒன்றா சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பேங்க் மேனேஜரும் கேஷியரும் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பேங்க்கில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. கேஷியருக்கு மட்டும் அக்சஸ் இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், கண்ணாடி பாக்ஸுக்குள்ள தான் அவர் உட்கார்ந்திருப்பாரு. அந்த பாக்ஸுக்குள்ள போறாங்க. அங்க பெட்டியில இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் அங்கே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 18 லட்சம் ரூபாய் கேஷாக இருந்திருக்கு. அவ்வளவு பணத்தையும் அள்ளிக்கிறாங்க. பட் இந்த கொள்ளைக்காரங்க என்ன நினைச்சாங்க தெரியல, உள்ள இருக்கிற லாக்கரை உடைச்சா இதை விட அதிக பணம் கிடைக்கும், நிறைய நகைகள் கிடைக்கும், விலையுயர்ந்த பல நகைகளும் ஆபரணங்களும் கிடைக்க வாய்ப்பு இருந்தும் கூட இந்த கொள்ளையர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க பேராசைப்படலப்பா, 18 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, இது போதுன்ட்டு அந்த மேனேஜர் கேஷியர் அவரையும் அந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு நொடி பொழுதுல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது இந்த 5 கொள்ளைக்காரங்களும் அந்த பேங்க் ஆஃப் பரோடாக்கு உள்ள வந்ததுல இருந்து மொத்தம் ஜஸ்ட் 20 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த பேங்க் உள்ள இருந்திருக்காங்க. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு 18 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு நொடி பொழுதுல அந்த பேங்க்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இப்போ அந்த பேங்க்குக்கு உள்ள மாட்டிக்கிட்ட கஸ்டமர், எம்ப்ளாயி எல்லாருமே ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இந்த போனை எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வெளியில லஞ்சுக்கு போனவங்க திரும்ப வந்து பார்க்குறாங்க, பேங்க் எம்டியா இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எந்த கஸ்டமரும் இல்ல, கேஷியரும் இல்ல, ஏன் மேனேஜரும் இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த ஸ்டோர் ரூம்க்கு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி போய் திறந்தாங்க பாருங்க, எல்லாம் பதறி அடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணி கிட்ட மட்டும்தான் போன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வர்றாங்க. ஸோ ஃபாரன்சிக் டீம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, உள்ள என்ன தடயம் கிடைக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா செக் பண்றாங்க. ஈவன் மோப்பனாய் கூட எடுத்துட்டு வந்து அந்த கொள்ளைக்காரங்க எந்த பக்கம் தப்பிச்சு போறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றாங்க. பட்ட பகல்ல, அதுவும் பெருங்குடி மாதிரி பரபரப்பா இருக்கிற ஒரு ஏரியால ஒருத்தன் இப்படி வந்து ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு போனாங்கிறது அந்த மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு பரபரப்பையும் அச்ச உணர்வையும் உண்டு பண்ணுது. அதனால போலீஸ், கவர்மெண்ட் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கொள்ளைக்காரங்களை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும்னு.
ஜென்ரலா நம்ம சென்னையிலயோ இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற கொள்ளைனா எல்லாரும் மனசுல ஈஸியாக ஞாபகத்துக்கு வருது என்ன, இந்த நார்த் இந்தியன்ஸ் கும்பல் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போலீஸும் அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக சென்னை போலீஸ்ல 25 பேர் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு சென்னை கமிஷனர் ஜே.கே. திரிபாதிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் தலைமை தாங்கி இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஃபாரன்சிக் டீம் என்ன பண்றாங்க, இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்குள்ள கொள்ளைக்காரங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அது அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டாபேஸ்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே மேட்ச் ஆகல. தட் மீன்ஸ் இந்த கொள்ளையை பண்ணவங்க ஏற்கனவே போலீஸ் கிட்ட இதுவரைக்கும் பிடிபடலைங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் மோப்பனாயை வச்சு செக் பண்ணாங்க. அந்த மோப்பனாயும் இந்த பேங்க் வாசல் வரைக்கும் போது அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. தட் மீன்ஸ் அவங்க ஏதோ ஒரு வேன்லயோ கார்லயோ வந்திருக்கலாம், அதுல தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரி, நார்த் இந்தியன்ஸ் தான் இந்த கொள்ளையை பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க மேபி வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம், இங்கே பக்கத்தில் இங்கே லாட்ஜ் போட்டு தங்கி இருக்கலாங்கிற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, அதுக்கப்புறம் இந்த பெருங்குடி அப்படின்னு இருக்க எல்லா ஏரியாலையும் இருக்கிற லாட்ஜ்லையும் ஒன்றுல போய் போலீஸ் செக் பண்ணுறாங்க. ரீசெண்டாக யாராவது தங்குனாங்களா, ஒரு 5 பேர் வந்து சந்தேகப்படும்படியாக ரூம் போட்டாங்களா, இந்த கொள்ளை நடந்ததுக்கப்புறம் இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போனாங்களான்னு போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை யாரு கொள்ளை அடிச்சாங்கங்கிற ஒரு சின்ன தடயம் கூட போலீஸுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம மனசில் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், பேங்க்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதில் பார்த்துருக்கலான்னு பார்த்தா இது நடந்தது 2012. அப்போ இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்குள்ள எந்த விதமான சிசிடிவியும் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கேமரா இல்லைங்கிறதுனால அந்த கொள்ளைக்காரங்களை பற்றியான எந்த தடயங்களையும் போலீஸால சேகரிக்க முடியல. ஸோ போலீஸும் இந்த கொள்ளைக்காரங்களை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கொள்ளை நடந்து சில வாரங்கள் கழிச்சு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2012ஆம் வருஷம் கீழ்கட்டளையில் இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. மதியம் 12:30 மணி ஆகுது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சில பேர் லஞ்சுக்கு சாப்பிட போயிட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் பேங்க் ஆஃப் பரோடால என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு கொள்ளை இங்கே நடக்குது. ஒரு 4-5 பேர் இதே மாதிரி முகமுடி போட்டு வர்றாங்க. இதே மாதிரி துப்பாக்கி முனையில வந்து மேனேஜரை மிரட்டுறாங்க, கேஷியரை மிரட்டுறாங்க, எல்லா பணத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அங்க பேங்க்குக்கு உள்ள இருக்கிற கஸ்டமர், பேங்க் அஃபீஷியல் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டுறாங்க. அவங்களோட செல்போன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. எல்லா செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. ஸோ பேங்க்குக்கு உள்ள வந்ததுலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொள்ளை அரங்கேறுது. ஸோ இந்த பேங்க்ல இருந்தும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சிடுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடால என்ன பண்ணாங்களோ எக்ஸாக்டா அதே பேட்டர்ன். இவங்க கேஷியர் கிட்ட இருக்க பணத்தை மட்டும்தான் கொள்ளையடிக்கிறாங்க, லாக்கரை உடைக்கவே இல்லை. அதே பேட்டர்ன் தான் இங்கே நடக்குது. ஸோ ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே பக்கத்து ஏரியாவில் இருக்கிற 2 பேங்க்ல மொத்தம் 33 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டதுனால இப்போ மக்கள் மட்டுமல்ல, அந்த பேங்க்ல வேலை பார்க்குற பேங்க் அஃபீஷியல்ஸ்க்கே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ, நீ காலையில வேலைக்கு போறோம், சாயங்காலம் திரும்ப வருமா, எவன் வந்து நம்ம பேங்கை கொள்ளையடிச்சிட்டு போவானோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் கிட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. சரி, இந்த கீழ்கட்டளை பேங்க்லயாவது ஒரு சிசிடிவி இருக்குன்னு பார்த்தா இந்த பேங்க்லயும் சிசிடிவி இல்ல. அப்பதான் போலீஸ் திங்க் பண்ணி பார்க்கறாங்க, அது எப்படி இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போற பேங்க்லாம் சிசிடிவி இல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா இது ஏன் ரிவர்ஸா இருக்கக்கூடாது? இவங்க பல நாள் இந்த பேங்கை நோட்டம் விட்டு எந்த பேங்க்ல சிசிடிவி இல்லையோ அங்க வந்தா இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. பிகாஸ் இந்த 2012 பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் சிசிடிவி இருக்காது, சில பேங்க்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த கொள்ளைக்காரங்களோட பேட்டர்ன் பல நாட்கள் ஒரு பேங்க் நோட்டமிட்டு எங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ அந்த மாதிரி பேங்கை தான் டார்கெட் பண்றாங்கிற மாதிரி தான் போலீஸ் யூகிக்கிறாங்க. இந்த கீழ்கட்டளை எனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஏரியா. இந்த ஏரியால நான் பல வருஷம் இருந்திருக்கேன். ஸோ அதனால இந்த பேங்க்ல கூட எனக்கு அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஸோ எனக்கும் இந்த கேஸ் கொஞ்சம் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்போ 2 பேங்க்ல கொள்ளையடிச்சதுனால அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கணுங்கிறதுனால போலீஸ் ஸ்பெஷலா டீம் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொள்ளைக்காரங்களை பத்தி எந்தவித தடயமும் இல்லைங்கிறதுனால ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்னதான் முகமூடி போட்டு வந்தா கூட அந்த கொள்ளைக்காரங்களை பேங்க்ல அந்த கஸ்டமர், பேங்க் அஃபிஷியல் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மங்கி கேட்பாங்க, இப்படி போட்டு வரும்போது அவங்களோட கண்ணு விசிபிளா இருக்கும், அதுக்கப்புறம் காது விசிபிளா இருக்கும், வாய்ப்பகுதி விசிபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகமூடி போட்டு வந்தா கூட அதுல விசிபிளா இருக்கிற சில அங்க அடையாளங்களை வச்சு அந்த கொலைகாரங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சென்னை போலீஸ் ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. அதாவது 2 பேங்க்லையும் இதுல இருந்த கஸ்டமர், அஃபீஷியல் எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலா ஒரு ஸ்கெட்சை வந்து அரைவ் பண்றாங்க. அந்த கொள்ளையில ஈடுபட்ட ஒரு 1 or 2 கொள்ளைக்காரங்களோட கம்பாசிட் ஸ்கெட்ச் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காரங்க எப்படின்னா பேங்க்குக்கு நடந்து வந்து கொள்ளையடிக்கல, இவங்க ஒரு வெஹிக்கிள், ஒரு கார்லயோ வேன்லயோ வந்திருக்காங்க. கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே
அந்த வேன்ல தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ கெட் அவே வெஹிக்கிள்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடால சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த கொள்ளைக்காரங்க ஒரு மாருதி வேன்ல தப்பிச்சு போனதை நாங்கள் பார்த்தோம் சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா யாருமே அந்த நம்பரை நோட் பண்ணல. இதே மாதிரி கீழ்கட்டளை பேங்க்லயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த கொள்ளை நடந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு மாருதி வேன் ரொம்ப ஃபாஸ்டா போச்சுங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொள்ளைக்காரங்க மாருதி வேனை பயன்படுத்தி தான் கொள்ளை அடிக்கிறாங்கிறது போலீஸுக்கு தெரியுது. பட் அவங்க நம்பரும் இல்லை, அந்த மாருதி வேனை வச்சு அவங்கள ஒண்ணுமே பிடிக்க முடியல. இப்போ போலீஸ் கிட்ட இருக்கிறது என்ன, கம்பாசிட் ஸ்கெட்ச் மட்டும்தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது கீழ்கட்டளை பேங்க்ல 20ஆம் தேதி கொள்ளை நடக்குது. 21ஆம் தேதியே கம்பாசிட் ஸ்கெட்சை வரைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி காலையில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு பேங்க்குக்கும் போகிறாங்க. அதாவது எந்த பேங்க்கில் சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த பேங்க்கில் போய் பார்க்குறாங்க. போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த கொள்ளைக்காரங்க இதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 2 பேங்கை கொள்ளையடிச்சிருக்காங்க. 3 வாரத்துக்குள்ளே 33 லட்சம் ரூபாய் தூக்கியிருக்காங்க. போலீஸும் தங்களை நெருங்க முடியலனா அவங்களுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வரும். கண்டிப்பா நிறைய பேங்கை தேடி வருவாங்கிறது போலீஸுக்கு தெரியும். அப்படி வர்றதுக்கு முன்னாடி இந்த கொள்ளைக்காரங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னா, ஒரு பேங்க்குக்கு உள்ள போய் பார்ப்பாங்க, சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த பேங்கை கொள்ளையடிக்க முடியுமான்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ போலீஸோட அனுமானம், பக்கத்தில் இருக்க எல்லா பேங்க்லையும் போய் சிசிடிவி கேமரா இருக்கிற பேங்க்ல இருக்க ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம். சந்தேகப்படும்படியான ஒரு நபர் உள்ள வந்து பேங்கை நோட்டம் விடுற மாதிரியோ இல்ல கேமரா இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரியோ அவனோட உடல் மொழி இருந்துச்சுன்னா மேபி அவன் கொள்ளைக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு பேங்க்லையும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பேங்க்குக்கு ஒரு கஸ்டமர் வர்றதுக்கும் இந்த மாதிரி நோட்டம் இருறதுக்கு வர்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அதை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எவ்வளவு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கும், எவ்வளவு பேங்க் இருக்கும். அப்படி இருந்தாலும் சென்னை போலீஸ் பொறுமையாக இந்த இன்சிடென்ட், அதாவது இந்த 2 கொள்ளை நடக்கிறதுக்கு சிறிது காலத்துக்கு முன்னாடி இந்த கொள்ளை நடந்த 2-3 நாள் கழிச்சு இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஃபைனலா ஒரு நபர் மேல போலீஸுக்கு சந்தேகம் வருது. அதாவது சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு பேங்க்ல ஒரு சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கு. அதுல அந்த நபர் சிசிடிவி காட்சியை பார்க்கிறாரு, பேங்கை வித்தியாசமா நோட்டமிடுறாரு. பார்க்க நார்த் இந்தியன் மாதிரி இருக்கிறதுனால இந்த நபர் மேபி கொள்ளைக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன வாய்ப்பு இருக்கு, இவன் தான் கொள்ளைக்காரன்ங்கிற மாதிரி போலீஸ் ஒரு முடிவுக்கே வராங்க. அதை ஏன் இந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த கொள்ளை நடந்தப்போ அந்த கிரைம் சீன்ல இருந்த மக்கள் சொல்ல ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்காங்க. அந்த கம்பாசிட் ஸ்கெட்சையும் இப்போ புதுசா சிசிடிவில ஒரு நபரை சந்தேகப்படும்படியா போலீஸ் பார்த்திருக்காங்க. அந்த நபரோட உருவத்தையும் வச்சு பார்க்கும்போது 2க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறதுனால கண்டிப்பா இவன் ஒன் ஆஃப் த கொள்ளையனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. அப்போ அந்த போலீஸ் கமிஷனர் என்ன பண்றாரு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறாரு. அதுல இருக்கிற போட்டோவை டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்திலையும் பப்ளிஷ் பண்றாங்க. ஈவன் கமிஷனரே அதர் எல்லா நியூஸ் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ண காட்சிகள் பதிவாயிருக்கு. இந்த நபர் தான் நாங்கள் தேடிட்டு வரோம். இந்த நபர் தான் அந்த 2 கொள்ளையில சந்தேகப்பட்ட நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்கிற மாதிரி இந்த சிசிடிவி காட்சிகள் சென்னை மக்கள் கிட்ட அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி சென்னை மக்கள் கிட்ட நியூஸ் பேப்பர்லையும் ஆர்டிகல்ஸ்லையும் டிவி சேனல்லையும் வர ஆரம்பிக்க விட்டு அடுத்தடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கால் வருது. சார் எனக்கு இவனை தெரியும் சார், இங்கே பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன்னு ஒரு கால் வருது. ஜென்ரலாக இந்த மாதிரி கால் வரும்போது அதில் நிறைய வேஸ்டான காலம் இருக்கும். போலீஸோட டயத்தை நிறைய விரயம் பண்ணுவாங்க. பட் அப்படி வந்த காலில் ஒரு கால் ரொம்ப ஆத்தென்டிக்கா தெரியுது. அந்த நபர் சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி என்ன மாதிரி கால் வந்தது, இந்த கால் அந்த 2 பேங்க் கொள்ளையும் சால்வ் பண்ணிச்சா, அப்படி இந்த 2 பேங்கையும் பட்ட பகல்ல கொள்ளையடிச்ச அந்த நபர்கள் யாருங்கிற சென்னையில் நடந்த ஒரு வித்தியாசமான பேங்க் ராபரி கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி இந்த பேங்கை யாரு கொள்ளையடிச்சாங்க, போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் இந்த கதையில இறுதியில என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. 20ஆம் தேதி தான் கீழ்கட்டையில் கடைசியா பேங்க் கொள்ளை நடந்தது. ஸோ 21 கம்பாசிட் ஸ்கெட்ச், 22 வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த மதியத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் வருது. அதுல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சந்தேகப்படுற மாதிரி இவங்க நார்த் இந்தியன் சேர்ந்த ஒரு கும்பல் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த நபர் தங்கிட்டு இருக்க வீட்டில் ஒரு 4-5 பேர் தங்கியிருக்காங்க. இவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னா வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வண்டிக்காரன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் தான் சார் தங்கியிருக்காங்க.
நான் நிறைய டைம் பார்த்துருக்கேங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்றாரு. நீங்க அந்த வேளச்சேரி ஏரியா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த வண்டிக்காரன் ஸ்ட்ரீட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அங்க பல விதமான ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்ட்டு மொத்தத்துல ஒரு பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. இப்போ அந்த நபர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு நல்லா தெரியும் சார், இவன் மட்டும் இல்லை கூட 5 பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, ஈவினிங்லேருந்து அதை ஃபுல்லாகவே கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நைட் ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. ஜென்ரலாக போலீஸுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே உள்ளே போய் அப்படிலாம் அடித்தட்டி பண்ணி சுட்டுலாம் பிடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் ஒரு 9 மணிக்கு அந்த வீடை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள லைட் எரியுது. ஃபைனலாக அந்த வீட்டுக்குள்ள இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. அந்த வீட்டோட ஜன்னல் கதவுகள் எல்லாமே மூடப்படுது. அப்ப போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, போலீஸ் தங்களை நோட்டமிடுறாங்க அப்படிங்கறத இந்த கொள்ளைக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த நபர் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அந்த கொள்ளைக்காரங்க இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள எப்ப போறது, அப்படி உள்ள விசாரிக்க போகும்போது சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்குமா இல்ல அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகுமாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணி சரி அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணலான்னு கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு மேல இந்த சந்தேகப்படும்படியான நபர்கள் எந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்களோ அந்த ஸ்ட்ரீட்டையே ஃபுல்லாவே போலீஸ் சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த தெருவில் வசிச்ச வர நபர்கள் வந்தா கூட அவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அமைதியா சத்தம் போடாம வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஸோ அந்த ஏரியா மக்களுக்கும் அந்த தெரு மக்களுக்கும் போலீஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, போலீஸ் இந்த ஏரியாவில் ஒரு மிக முக்கியமான ஆப்ரேஷன் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் கதவு முடிக்குங்க, முக்கியமா லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே தூங்கிருங்க, யாருமே வெளியில வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸும் இப்படி எல்லா மக்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நைட்டு 1 மணி வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்றாங்க. அந்த ஏரியாவே நிசப்தமாயிருது. இப்போ போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி அந்த கொள்ளைக்காரங்கள் தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு போறாங்க. நைட்டு கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்து போலீஸ் சொல்றாங்க, நாங்க போலீஸ் வந்திருக்கோம், விசாரணைக்கு வந்திருக்கோம், உங்ககிட்ட விசாரிக்கணும், கதவை திறங்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுக்கு கதவை திறக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உள்ள இருந்து நாங்க வரமாட்டோங்கிற மாதிரி தான் உள்ள இருந்து குரல் வந்துட்டு இருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போலீஸுக்கும் அந்த உள்ள இருக்க கொள்ளைக்காரங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ போலீஸும் பொறுமை இழக்கிறாங்க. இப்ப நீ வெளியில வர்றையா இல்லையா, ஜஸ்ட் உங்ககிட்ட விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டோட ஜன்னல் கதவுகள் திறக்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்து சராமரியா அந்த கொள்ளைக்காரங்க நம்ம சென்னை போலீஸை சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதிர்பாராத விதமா ஷூட்டிங் பண்ணும்போது அதுல போன 2 போலீஸ் ஆபீசரோட இடுப்பு பகுதியில துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவங்க காயமடைஞ்சிடறாங்க. பட் ஆப்வியஸ்லி போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு திரும்ப ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஷூட்டிங்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்த 5 கொள்ளைக்காரங்களையும் சுட்டுறாங்க. எல்லாருமே அங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பெண்மணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து சில பெட்ஷீட்டை வாங்கி இந்த 5 கொள்ளைக்காரங்களோட உடலை ஃபுல்லாக மூடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே நைட்டு ஒரு மிட் நைட் 1 மணி 2 மணி ஆயிடுது. ஸோ காலையில் இந்த நியூஸை பற்றி மீடியா அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமாம்ல நைட்டு ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது இன்னும் துப்பாக்கியா என்கவுண்டரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சில பேர் எங்களுக்கு ஒன்றும் சத்தமே கேட்கலைங்கிறாங்க. பட் இதை பற்றி மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிக்க விட்டு அந்த வண்டிக்காரன் ஸ்ட்ரீட்டே பயங்கர பிஸியாக ஆரம்பிச்சிருது. ஜென்ரல் அந்த மாதிரி என்கவுண்டர் நடக்கும். அதுவும் சென்னையில் ஒரே இடத்துல நடந்த என்கவுண்டர்ல ஒரே டயத்தில் 5 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டது இதுதான் முதன்முறை. அதனால தான் மீடியா பீப்புள் வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் போலீஸ் உண்மையிலேயே இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்துச்சா இல்ல ஒரு ஃபேக் என்கவுண்டரா அப்படிங்கிற மாதிரி பலவித கொஸ்டின்ஸ்கள் இந்த மீடியா முன்னாடியும் அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அவங்களும் எல்லாருமே வந்து இந்த பிக்சருக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த 5 பேர்ல 4 பேர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், வேலை வெட்டி இல்லாம இருந்தவன். அவன் தான் இந்த கொள்ளைக்கு எல்லாமே மூல காரணமா இருந்து இந்த நார்த் இந்தியன் கும்பலை சேர்த்து கொள்ளையடிச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த 5 பேரையும் சுட்டு கொலை பண்ணி போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேஸ் இதோட முடியாது. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை பத்தி விசாரணை பண்றதுக்காக ஜுடிஷியல் கஸ்டடியில விசாரணை ஆரம்பிப்பாங்க.
அதுல வந்து போலீஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நினைச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வந்து அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையிலேயே இது வந்து அந்த கொள்ளைக்காரங்க ஃபர்ஸ்ட் சுட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சுட்டாங்களா இல்ல போலீஸ் ஃபேக்கா என்கவுண்டர் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி அவங்க விசாரணை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விசாரணை பண்றதுக்காக அனுமதி மறுக்கப்பட்டா கூட இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அந்த கொள்ளைக்காரங்க இருந்து ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து சொல்றாங்க அங்கிருந்து சொல்றாங்கன்னா சில துப்பாக்கி குண்டுகள் மிஸ் ஆகும். பட் அது என்ன பண்ணுன்னா செவத்துல அந்த துப்பாக்கி குண்டுகள் பதியறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த கொள்ளைக்காரங்க இருந்த வீட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி குண்டு கூட செவத்துல இல்லைங்கிறதுனால அது எப்படிங்க அவங்க சுட்டாங்கிறீங்க? போலீஸ் திரும்ப சுட்டிருக்காங்க, 5 தோட்டா தான் சுட்டாங்களா? அப்போ ஒரே ஷூட்டிங்ல 5 பேரை கொலை பண்ணிட்டாங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? இது உண்மையிலேயே கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ண என்கவுண்டரா இல்ல போலீஸ் அவங்களோட தேவைக்காக ஏதாவது ஃபேக்கா என்கவுண்டர் பண்ணிட்டாங்கிற மாதிரி இப்போ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் போலீஸ் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் எப்படி வலு சேர்க்குது அப்படின்னா, போலீஸ் இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அதுக்கப்புறம் மீடியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நைட்டு 1 மணிக்கு தான் விசாரணைக்கு வந்தோங்கிறாங்க. பட் ஆக்சுவலா போலீஸ் சாயங்காலத்துல இருந்து அந்த ஏரியால இருந்திருக்காங்க. 9 மணிக்கு அந்த ஏரியால வசிக்கிற மக்கள் கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்காங்க, 10 மணிக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள போங்கன்னு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு போலீஸ் நாங்க நைட்டு 1 மணிக்கு தான் வர்றோங்கிற மாதிரி பொய் சொல்லணும் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினும் வந்து நிக்குது. ஸோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இது ஒரு ஃபேக் என்கவுண்டருங்கிறாங்க. சென்னை போலீஸ் எங்கள் பாதுகாப்புக்காண்டி தான் சுட்டோங்கிறாங்க. இப்போ இது ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் பாயிண்டில் இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து நைட்டு 1 மணிக்கு தான் வந்தேங்கிறாங்க. பட் லோக்கலில் இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க, 10 மணிக்கே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குங்கிறாங்க. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நைட்டு நாங்கள் 1 மணிக்கு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே என்னப்பா ஒரு புல்லட் பாஞ்சதுக்குரிய செவத்தில் ஒரு மார்க் கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. இதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த கமெண்ட்டுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது, இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதனால நாங்கள் அங்கே சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரவுண்டு அவங்கள சொத்தீங்க, முதல்ல எத்தனை குண்டுகள் நீங்கள் பயன்படுத்திங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கும் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை பற்றிலாம் நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் அங்கே என்கொயரி பண்ணுற இடத்துக்குள்ளே சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் 5 பேரை கொலை பண்ணுங்கிறீங்க, கரெக்டாக 5 பேரும் ஒரே துப்பாக்கி குண்டில் சுட்டுட்டீங்களா? ஐ மீன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு துப்பாக்கி குண்டு சரியாக சுட்டுட்டீங்களா? ஒரு குண்டு கூட வேஸ்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு, ஆமாம் நாங்கள் 5 பேர் சுட்டோம், 5 துப்பாக்கி குண்டு பார்த்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவங்க தான் கொள்ளைக்காரங்க அப்படின்னு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்கிற மாதிரி ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களால் உறுதியாக தெரியும் இவங்க தான் கொள்ளைக்காரங்க, அவங்க ரூம்ல இருந்து நாங்கள் மொத்தம் 14 லட்சம் ரூபாய் பணத்தை நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதோட சீரியல் நம்பர் பேங்க் சீரியல் நம்பரோட மேட்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் 2-3 துப்பாக்கி, ரிவால்வர் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ ஆயுதத்தையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் போலீஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் விசாரிக்க தான் போனோம், அவங்க ஃபர்ஸ்ட் சுட்டாங்க, நாங்கள் திரும்ப சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, நாங்கள் பொதுமக்களை எங்களை எப்படி பாதுகாத்துக்க முடியும், அதை எல்லாத்தையும் தாண்டி உள்ள பார்த்தா இவங்க தான் பேங்க் கொள்ளையர்கள்னு உறுதி செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு வாதம் வைக்கப்படுது. இது இனிஷியலா விசாரணைக்கு போது அதுக்கப்புறம் செஷன் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சென்னை போலீஸ் சொன்னதான் கரெக்ட், அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க தற்காப்புக்காண்டி தான் இந்த என்கவுண்டர் நடத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் கிடையாது, இந்த கேஸ் க்ளோஸ்ட், இவங்க தான் கொள்ளைக்காரங்கிற மாதிரி செஷன் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஹை கோர்ட்டுக்கு இந்த விசாரணை போகுது. பிகாஸ் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இன்னுமே நம்பலை இது வந்து ஒரு என்கவுண்டர்னு, இது ஒரு ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹை கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போகும்போது ப்ராசிக்யூட்டர் சைடும் சென்னை போலீஸும் உண்மையிலேயே நாங்கள் என்கவுண்டர் தான் பண்ணோம், நியாயமாக தான் பண்ணோம் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, 2 போலீஸ் ஆஃபீஸருக்கு துப்பாக்கி குண்டு இடுப்பில் பாஞ்சிருக்கு. ஸோ அந்த துப்பாக்கி குண்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொள்ளைக்காரங்க வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க, பெலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது இந்த துப்பாக்கிலேருந்தா இந்த தோட்டா வந்ததா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எஸ். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கொள்ளைக்காரங்க வச்சிருந்த அந்த துப்பாக்கிலிருந்து வந்த குண்டுனால தான் இந்த போலீஸ்காரங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. இன்னுமே ஃபாரன்சிக் லெவலில் எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த கொள்ளைக்காரங்களோட கையில் அதுக்கப்புறம் ஃபிங்கர் நெயிலுக்குள்ள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சில கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம துப்பாக்கியை வச்சு சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கன் பவுடர் ரெசிடியூன்னு ஒன்று வரும், கேஸ் பார்ட்டிகல் மங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது வந்து நம்ம உடம்புல இப்போ நான் இப்படி ஷூட் பண்ணுறேன்னா என்னோட கையில் ஃபுல்லாக அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த என்கவுண்டர் முடிவிட்டு அவங்க கையில் ஃபுல்லாக ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, நிறைய கன் பவுடர் ரெசிடியூ இருக்கு. தட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க துப்பாக்கியால் சுட்டது உறுதி செய்யப்படுது. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த லோக்கல்ல இருக்க ஒரு பெண்மணி
கோர்ட்டில் வந்து போலீஸுக்கு சார்பாக சாட்சி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் போலீஸ் வந்ததுலேருந்து பார்த்தேன், என்னோட வீட்டு மாடியிலேருந்து பார்த்தேன், போலீஸ் இந்த கொள்ளைக்காரங்களோட நெகோஷியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அவங்க உள்ள இருந்து பேசுறாங்க தவிர யாரும் வர்றதுக்கு ரெடியா இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கொள்ளைக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் போலீஸை சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவங்கள திரும்பவும் சுட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பெண்மணி சாட்சி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஃபாரன்சிக் எவிடன்ஸ், ஒரு ஐ விட்னஸ், இது எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, சரி ஓகே, சென்னை போலீஸ் அவங்களை தற்காத்துக்கிறதுக்காண்டியும் பொதுமக்களை காப்பாத்துக்கிறதுக்காண்டி தான் இந்த கொள்ளைக்காரங்களை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இது நியாயமா பண்ணப்பட்ட விஷயம், இது நிஜமா நடந்த ஒரு என்கவுண்டர். ஸோ இதில் சென்னை போலீஸ் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சென்னை போலீஸுக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு வருது. ஸோ இந்த பேங்க் ராபரி கேஸும் சால்வ் பண்ணப்படுது. பட் மொத்தம் 14 லட்சம் பணத்தை தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆனால் கூட ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இன்னுமே இதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை போலீஸ் வந்து இதை பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த என்கவுண்டரை பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. எங்க போலீஸ் விசாரணைக்கு வருவாங்க, அப்படி வர்றப்ப என்ன கையில் துப்பாக்கி எல்லாமே எடுத்துட்டா வருவாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதை நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட இந்த கேஸ் ஃபைனலா பேங்க் ராபரி கேஸ் முடிவுக்கு வருது. ஜென்ரலா ஒவ்வொரு பேங்க் ராபரிக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒவ்வொரு பேங்க் ராபரி பண்றவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இவங்களோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வர்ற கிளையண்ட் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூம்ல போட்டு விட்டு அவங்களோட போனை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு லாக்கர் எல்லாம் உடைக்கிறதுல கேஷ் கவுண்டர்ல இருக்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு வருது. ஸோ இந்த 2 ராபரிக்கு அப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன்ல சென்னையில் ராபரி நடக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. ஸோ சில பீப்புள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, உண்மையான ராபர்ஸை தான் போலீஸ் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க, ஸோ மேபி அடுத்து நடக்கிறதுலாம் வேற யாராவது கொள்ளைக்காரங்களா இருக்கும். ஸோ போலீஸ் டிட் ஏ குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் நம்பினா கூட, சில பேர் போலீஸ் ஏதோ ஃபேக்காக என்கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த கேஸை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, இது உண்மையிலேயே ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்ட ஃபாரன்சிக் எவிடன்ஸை வச்சு அந்த எவிடன்ஸ் உண்மையினே வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க துப்பாக்கி பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க கையில் கன் பவுடர் ரெசிடியூ இருந்தது, அந்த ஐ விட்னஸ் சொன்னது, அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இந்த ஃபாரன்சிக் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஸோ இவங்க போலீஸ் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் போலீஸ் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்க துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க, இங்கே போலீஸ்காரங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால போலீஸ் திரும்ப வந்து சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இல்லைன்னா அந்த கன் பவுடர் ரெசிடியூ வந்து அந்த கொள்ளைக்காரங்க கையில் வராது, அவங்க ஷூட் பண்ணாமல் இருந்திருந்தா இதை ஃபேக்காகவும் செட் பண்ண முடியாது. அதுவும் அந்த கன் பவுடர் ரெசிடியூ அவங்க துப்பாக்கியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உறுதி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த ரூமுக்குலேருந்து மொத்தம் 14 லட்ச ரூபா பணத்தை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தோட அந்த நம்பரோட மேட்ச் ஆகுறதுனால ஸோ மேபி போலீஸ் கரெக்டான கொள்ளைக்காரங்களை தான் பிடிச்சிருக்காங்க, கரெக்டான கொள்ளைக்காரங்களை கரெக்டான காரணத்துக்காண்டி தான் இவங்க சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்பப்படுது. பட் அப்படி இருந்தால் கூட இன்னுமே சென்னை மக்கள்கிட்ட இது பல விதமான வேறுபட்ட கருத்தாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ கிரைம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்ட தடயத்தையும் ஃபாரன்சிக் எவிடன்ஸையும் வச்சு உண்மையிலேயே போலீஸ் கரெக்டான பேங்க் கொள்ளையர்களை தான் பிடிச்சிருக்காங்களா, போலீஸ் கரெக்டான என்கவுண்டர் தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் சொன்ன மாதிரி போலீஸ் வேற ஏதாவது ஒரு கேஸை வச்சு வேற ஒரு பின்புலத்துக்காக ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் போலீஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. உங்க கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.